அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வாழும் பிறமொழியாளர்கள், அதாவது இடஒதுக்கீடுல இருக்கின்ற பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லி பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதுல பிசி பட்டியல் இருக்கவங்களையும் நம்ம தனித்தனி காணொலியா போட்டிருக்கோம். எம்பிசி பட்டியல் இருக்கவங்களையும் தனித்தனி காணொலி போட்டிருக்கோம். பட்டியல் சமூகத்தில் இருக்கவங்களுக்கும் 4 பார்ட்டு முடிஞ்சு, இது 5வது பார்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா பழைய காணொலி பார்த்து விடுவாங்க. இன்னைக்கு பார்க்க போற ஒரு கம்யூனிட்டி ரொம்ப 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 முக்கியமான ஒரு கம்யூனிட்டி. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு அந்த 2 நூற்றாண்டுலேயே வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு சமூகம். இன்றைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், அதாவது பாலக்காடு அந்த பார்டரில், ப்ளஸ் மலபார், நார்த்தன் மலபார், சவுதர்ன் மலபார், நம்ம கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்கள், அவங்க பேர் தான் சேருமான். இந்த சேருமான்ற பேர் கேள்விப்பட்டோன்னு எல்லாருக்குமே சேர மன்னர் ஞாபகம் வருவாங்க. பட் ஆனால் சேர மன்னருக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதுக்கு அந்த நாட்டில் அதாவது கேரளாவில் கொடுத்த அர்த்தங்கள், அவங்க கம்யூனிட்டியை கொடுத்த அர்த்தங்கள் வேற வேற அர்த்தங்கள் கொடுத்துருக்காங்க. சேருமான் என்பது சேருன்னா மண்ணு. அதாவது மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா சேரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மண்ணை குறிக்கிற சொல்லா பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த மண்ணுக்கு உண்டான மக்கள், அதாவது முழுக்க முழுக்க அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ண மக்கள் தான் இந்த மக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆனால் இந்த ஆல்ரெடி இந்த பிராமணிய கதைகள் மூலமாக இவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா இல்லை சேருமான்னா அர்த்தம் என்னன்னா செறிய மக்கள்னா சின்ன மக்கள். பரசுராமன் வந்தப்ப இந்த மக்களை சின்ன குழந்தைங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி செறிய மக்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் சேருமான்றது முழுக்க முழுக்க நிறைய பேர் கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, இவங்க சாயில் ஆஃப் த சன்ஸ், அதாவது இந்த மண்ணின் மக்களாக தான் அவங்க இருந்திருக்காங்க. அந்த அக்ரிகல்ச்சர் முழுக்க முழுக்க அக்ரிகல்ச்சர் 100% அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் இந்த பேஸ்கெட், இந்த கூடை பின்னுறாங்க பார்த்தீங்களா, அந்த தொழிலும் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய மக்களாக தான் இவங்க இருந்திருக்காங்க. இவங்க நார்தர்ன் மலபாரில் புலையர் என்றும், சவுதர்ன் மலபாரில் சேருமான் என்று அழைக்கப்படுறாங்க. புலையர்ன்ற பேர் கேள்விப்பட்டோடனே எல்லாருக்குமே ஞாபகம் வரும். புலையர் என்பது தமிழ் சொல் தானே, நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் வாழும் பட்டியல் சமூகத்தில் பிறமொழியாளர்னு சொல்லி சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. பட் ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் அவங்க தங்களுடைய தாய்மொழியாக மலையாளத்தை மட்டுமே பார்த்தீங்கன்னா பேசி கொண்டிருக்கிறார்கள். மலையாளம் என்பது 15ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு தான் உருவாக்கப்பட்டது என்பதெல்லாம் வரலாறு உண்மைதான். ஆனால் இன்னைக்கு எல்லா மலையாளிகளும் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் தமிழர் தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண போற கிடையாது. ஏன்னா மலையாளன்ற மொழி உருவாகாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழர்களுடைய நிலப்பரப்பானது கேரளா வரைக்கும் சென்றிருக்கு. ஒரு நாடே போச்சு நம்மளோட கையில. கேரளான்ற ஒரு நாடே நம்மளோட தனியாக பிரிஞ்சு போச்சு. மொழியின் அந்த வலிமை என்பது என்னன்றது நம்ம தான் ரொம்ப ரொம்ப உணர வேண்டும். மற்ற மக்களை விட நம்ம தான் அதிகமாக உணரமா இருக்கணும். ஏன்னா நல்லா யோசித்து பாருங்க, சேர மன்னர் ஆண்ட ஒரு பூமி அது. நம்மளுடைய தமிழ் மன்னர் இமய வரைக்கும் சென்று தமிழர்களுடைய புகழை பாடியவர். கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய ஒரு நாடு. ஸோ அந்த மாதிரி ஒரு தமிழ் மன்னர்கள் ஆட்சி பண்ற நாடு, ஒரு தமிழ் மொழி அழிந்தனால, ஒரு தமிழையும் சமஸ்கிருதத்தையும் சேர்த்து ஒரு மலையாளன்ற மொழி உருவாக்குன்ற பொழுது அது தனி நாடாக நம்மள்ட்ட பிரிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு நமக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெரியார் டேம்ல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இப்போ சமீப காலமாக சில விஷயங்கள் நிறைய பேர் இல்லை தமிழ் தான் எங்களுடைய மூத்த மொழி, தமிழிலிருந்து பிறந்தது தான் மலையாளம் அப்படின்னு சொல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த விஷயம் முழுமையாக அவங்க தமிழர்கள்னு உணரணும்னா அவங்க நாள் எவ்வளவு நாள் ஆகுன்னு தெரியாது, எத்தனை வருஷம் ஆகுன்னு தெரியாது. ஆகையினால இந்த புலையர் எனப்படுபவர்கள், புலையர் என்று கல்வெட்டு கிடைக்கிறதா தமிழ்நாட்டில் கிடைக்கிறது. புலையர் என்பவர்கள் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க, கடைக்கோடி ஆளுநர் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க அனுபவித்த சாதி கொடுமைகள் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப 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 சொற்பமாக தான் இருக்குது. ஆனா கேரளால பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவித்த சாதிய கொடுமைகள் என்பது ரொம்ப உச்சம் பெற்றது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த சவுத் இந்தியாவில் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லாரும் இங்க இருக்க மிகப்பெரிய ஒரு சாதியை ஒழிக்க வந்தோன்னு சொல்லி பேசுறவங்க இங்க தமிழ்நாட்டில் நடந்ததை விட 80% அதிகமான சாதி கொடுமை நடந்தது அங்கதான். கிட்டத்தட்ட ஆட்களை விற்பனை எல்லாம் செஞ்சிருக்காங்க 18ஆம் நூற்றாண்டையும் 19ஆம் நூற்றாண்டையும். இவங்களுடைய பிரிவு பாத்தீங்கன்னா இந்த புலையான்னு சொல்லுவாங்க, பிளஸ் சேர்மான்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய பிரிவுல 38 டிவிஷன் இருக்கு. ஒவ்வொரு டிவிஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எஜமானை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அமைந்திருக்கிறது.
ஒரு இவங்களுக்குன்னு சொல்லி வந்து நிலம் கிடையாது. ஒரு நிலமற்ற ஏழைகளா தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து சம்பளம் கிடையாது. சம்பளம் குடுத்தாலும் ரொம்ப ரொம்ப பிற்காலத்துல வந்து தான் குடுக்கப்பட்டிருக்கு. பட் ஆனா 1847, 1837, 1867 காலகட்டத்திலேயே இவங்க அடிமைகளாக வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆண் வச்சுக்கோங்களேன். ஒரு ஆண் அண்டர் 10ல இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ரூ. 3லிருந்து ரூ. 8 வரைக்கும் வந்து பார்த்தா குடுத்து விற்பனை செஞ்சிருக்காங்க. அதே மாரி வந்து இது குழந்தைகள் முதற்கொண்டு விற்பனை செஞ்சிருக்காங்க. ஒரு 2 வயசு, 3 வயசு குழந்தைகள் முதற்கொண்டு விற்பனை செஞ்சிருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்து அம்மாவ டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, அவங்களுக்கும் சேர்த்து ரூ. 1லிருந்து ரூ. 10 வரைக்கும் வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க. இந்த மாரி வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமைகள். அதாவது சம்பளம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு காசு குடுத்து ஒரு மனிதனை உலகம் ஃபுல்லா பேசுவாங்க. அங்க வந்து மனிதர்களை விற்பனை செஞ்சிருக்காங்க, இங்க மனிதர்களை விற்பனை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா கேரளால இது நடந்திருக்கு. மனிதர்களை வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க. விற்பனை செஞ்சது மட்டும் இல்லாம, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் கூலி கூலினா என்னது? ஒரு செஞ்ச வேலைக்கு ஒரு கூலி வாங்கி வேலை செய்வது கூலின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க கூலின்னு கூட சொல்ல முடியாது. அடிமைகளாகவே தங்களுடைய இதுல வந்து வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவர்கள் அனுபவித்த அந்த சாதிய கொடுமைகள் என்னன்னா, ஒரு பிராமணர் வந்துட்டு ஒரு பிராமணர்ட்ட அவங்க பேசணும்னா 60 அடி தள்ளி நிக்கணும். ஊருக்குள்ள வரக்கூடாது. கந்தல் துணி தான் போடணும். நல்ல துணி போடக்கூடாது. அந்த கந்தல் துணி கூட வந்து காசு குடுத்து வாங்கக்கூடாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா, அந்த ஊருக்குள்ள வந்து ஒரு வார்த்தைய சொல்லிட்டு போவாங்க. அம்பர்னே, அம்பர்னேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா, வீட்ல இருக்க ஏதாவது பழைய துணிய வந்து வீட்டுக்குள்ள வந்து தூக்கி வீசுவாங்களாமா அவங்க மேல. அந்த துணிய தான் வந்து அவங்க போட்டுட்டு போணுமா. அது மட்டும் இல்லாம, அ ஐயருக்கு பிராமணர்கள பார்த்தா 60 அடி தள்ளி நிக்கணும். நாயர்களை பார்த்தா 30 அடி தள்ளி நிக்கணும்னு சொல்லி, அதுக்குள்ளேயே வந்து சாதி வேறுபாடுகள் இருக்கு. ஒரு பிராமணரை பார்த்தா 60 அடி தள்ளி நிக்கணும். ஒரு நாயரை பார்த்தா ஒரு 40 அடி தள்ளி நிக்கணும். அந்த மாரி சாதிய கொடுமையெல்லாம் அதிகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க வந்து நிலம் வைத்துக்க கூடாது. இவங்க நல்லா நகைகள் போடக்கூடாது, ஆபரணங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். எப்படி இருந்தாலும் நீ ஒரு அடிமை, நீ அடிமையா தான் வாழணும் அப்படின்ற மாரிலாம் வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, வல்லியக்கல்ன்னு சொல்லி வல்லியல் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு முறைய கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த ஸ்லேவ் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல மனித விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பிற்காலத்துல நடந்து வரப்ப, அடுத்து என்ன பண்றாங்கன்னா வந்து கல்லு குடுத்து வேலை வாங்கியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வல்லியல்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வேலைய வந்து பார்க்குறாங்கன்னா, அந்த வேலைக்கு வந்து கல்ல வந்து ஊத்தி குடுப்பாங்களாம். அந்த கல்ல குடிச்சிட்டு வேலை பார்ப்பாங்களாம். எப்படிலாம் வந்து ஒரு மனுஷன வந்து பார்த்தீங்கன்னா, அடிமைப்படுத்தி அந்த அடிமை முறை கிடையாது. அவனுக்கு வந்து கூலி குடுக்கணும்னு சொல்றப்ப, அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, கல்லை வந்து கூலியா குடுத்துலாம் வந்து வேலைக்கு வாங்கியிருக்காங்க. அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா, படிப்படியாக தான் வந்து வ ஒரு ரூ. 1 ரூ. 2 அப்படின்னு சொல்லி வந்து கூலிய வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாரி சாதிய கொடுமைகளும், இந்த ஸ்லேவ் ஆக்ட்லயும் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு நம்ம இதுல இருக்குன்னு சொல்லி 1847, 1837 அந்த 10 வருட காலத்திலேயே 40,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் மதத்த வந்து தழுவியிருக்காங்க. இந்த சாதிய கொடுமைகளால வந்து எங்களால அனுபவிக்க முடியல. இது நம்ம வந்து ஏன் இந்த மார்க்கத்துல நம்ம இருக்கணும்? நம்ம வேற மார்க்கத்த மாறலான்னு சொல்லி, இவங்க டோட்டலா தங்கள வந்து அதாவது 10 வருடத்திலேயே வந்து 40,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியரா மாறியிருக்காங்க. இன்னைக்கு இருக்க கேரளால இருக்கிற முஸ்லீம்ல வந்து, அந்த கேரளா முஸ்லீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டிவிட்டி முஸ்லீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50% முஸ்லீம்கள் வந்து இந்த சேர்மன் இனத்தை சேர்ந்தவங்க தான் இருந்திருக்காங்க. அந்த 10 வருடம் கேப்லயே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000, 10,000 சொல்லி கன்வெர்ட் ஆயிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, மாப்பிளா முஸ்லீம் வந்து கலவரம் நடந்துச்சு பார்த்தீங்களா? கேரளால. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமா இருந்துச்சு. இந்துக்களுக்கும், முஸ்லீம்களுக்கும் நடந்த கலவரம். மாப்பிளா கலவரம் கூட சொல்லுவாங்க அத. அந்த கலவரத்துல வந்து தங்களை வந்து பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஈடுபடுத்தியிருக்காங்க அந்த கலவரத்துல. யாருக்கு ஆதரவா? மாப்பிளா முஸ்லீம்க்கு ஆதரவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள்லாம் வந்து கலந்திருக்காங்க. ஏன்னா, இவங்களுடைய கடந்த கால வரலாறுல இவங்க தாங்கள் அனுபவித்த கொடுமைகள், தாங்கள் அனுபவித்த சாதிய கொடுமைகள் இதெல்லாம் வந்து பார்த்தா தாங்கிக்க முடியாம, இந்த கலவரத்துல போய் அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, புலையா கிங்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருந்த மாரி சொல்றாங்க. இவங்களுடைய ஆ இந்த சேர்மான்களுடைய முன்னோர்கள் வந்து புலையர்களுடைய மன்னர் வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு மாரி சொல்றாங்க. அவருடைய பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கரா எஜமான் அப்படின்னு சொல்லி ஒரு புலையா கிங்ஸ் இருந்திருக்காப்புல திருவாங்கூர் பக்கத்துல. ஆனா இப்ப இருக்க திருவாங்கூர் கிடையாது. அது வந்து வேற திருவாங்கூர். அது ஒரு காட்டுப்பகுதியை சார்ந்தது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலை மன்னர் இருந்தான்னு சொன்னாங்க. ஆனா எந்த நூற்றாண்டு, எப்ப ஆட்சி பண்ணாப்புல, அவருடைய வம்சாவளி வந்து ஆட்சி பண்ணாங்களா, அந்த மாதிரி தகவல் வந்து எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மக்கள் வந்து விளிம்பு நிலை மக்களாகவும், குரலற்ற மக்களாகவும் அதையே பதிவு பண்றாங்க.
இவங்க இந்த மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லாம் வந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து விற்கிறாங்க அவங்கள. விற்கக்கூடாதுன்னு சொன்னா வந்து கல்ல குடுத்து வேலை வாங்குறாங்க. இவங்களுக்கு சம்பளமே குடுக்க மாட்றாங்க. இவங்களுக்கு இருக்கிற வீடு கிடையாது. ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தோன்னா எளிமையான மக்களா இருக்காங்க இவங்க. அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் இவங்களுக்காண்டியே பேசியிருக்காங்க. அதன் பின்பு தான் படிப்படியாக ஆ ஒரு 1920க்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சம்பளம்ன்றது குடுக்கப்பட்டது. அந்த சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வாங்கிட்டு அத டட்டி ஷாப்ல அதாவது கள்ளு கடையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பணத்த குடுத்துடுறாங்க. அவங்க வந்து அதிலேயே குடிச்சிட்டு போயிறாங்கன்னு சொல்லிலாம் வந்து நெறையா வந்திருக்கு பின்னாடி. ஒரு பெரும்பாலான அதாவது ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஒரு 40% மக்கள் வந்து கடந்த நூற்றாண்டு அதாவது 18ஆம் நூற்றாண்டுல இருந்தே 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள்ல 40% மக்கள் வந்து இஸ்லாமியரா வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அனுபவிச்ச விஷயங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இவங்க தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஷெட்யூல் காஸ்ட் பட்டியல் சமூகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், குறிப்பா செங்கோட்டை பகுதி, அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பகுதி, எங்கெங்கெல்லாம் பார்டர் இது எல்லாமே எப்ப நடந்ததுன்னா, இந்த மைக்ரேஷன் வந்து முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் காலத்துல இந்த தேயிலை தோட்டங்கள், அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல இருக்க தேயிலை தோட்டங்கள், அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் ஒர்க்கு, இந்த தோட்ட வேலைகள், இந்த உள்ளிட்ட பகுதியில வந்து வாழ்ந்துட்ட அனைத்துக்குமே வந்து இந்த மக்களை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குடியேற்றம் பண்ணி, அதன் மூலமாக வந்து அவங்கள ஃபுல்லா வந்து கசக்கி பிழிஞ்சு எடுத்திருக்காங்க. இவங்க பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கொடுமைகள். சாதிய கொடுமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இவங்கள கூட்டு போயிட்டு இந்த தேயிலை தோட்டத்திலயும் சரி, பிளஸ் வந்து இந்த தோட்ட வேலைகளுக்கும் சரி, பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, கசக்கி பிழிஞ்சு எடுத்திருக்காங்க. இவர்களுடைய இந்த கம்யூனிட்டி சேர்ந்த பெண்கள் அனுபவித்த கொடுமைகளும் ரொம்ப 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 அதிகமா தான் இருக்கு. தமிழ்நாட்டுல நம்மளுடைய மக்களாகிய தமிழ்நாட்டில இருந்த பட்டியல் சமூகத்தோட மக்களோட இடஒதுக்கீடுல வந்து இந்த சேர்மான்கள் அதே பட்டியல் சமூகத்துல வந்து இடஒதுக்கீடை அனுபவித்து வராங்க. நன்றி, வணக்கம்.